நல்லா இருக்கீங்க. படம் பாருங்க. மெசேஜ்னா நம்ம வாழ்வியல் தான். குடும்பத்திலேருந்து நம்ம எப்படி இஸ்லாமிய மதம்னாலே தெரியல எல்லாருக்கும். குடும்பத்தில் ஒரு ஃபாரின் போவாங்க, ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்படி ஃபாரின் போகும்போது என்ன நிகழ்வுகள் நடக்கும், நல்லது கெட்டது சில விஷயங்கள் இது பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். பட் ஜென்ரலாகவே எல்லா ஆடியன்ஸுக்குமே இது நமக்கு ஒரு ஒத்து போகிற விஷயமா. படம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா அதில் ஒரு கதையினும்போது ஒரு லவ் இருக்கும், ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி தான் போகுது. மியூசிக் வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்குது. சாம் சாரோட விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹபீபி பார்த்தனே, ரொம்ப அற்புதமான கதை, அற்புதமான படம். கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாமே போகணும். முக்கியமாக லவ்வர்ஸ் போய் பாருங்கள். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காதலோட வழியை எப்படி அழகாக சொல்லியிருக்காரு, காதலோட உச்சக்கட்டம் என்ன அப்படிங்கிறத என்னென்னா நிறையா படத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மக்களுடைய கதையை வந்து சொல்லியிருக்காரு. கடைசியில் அந்த ஹீரோனி வந்து குலா வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குலான விவாகரத்து அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். அந்த 100 ஆண்டு இஸ்லாமிய வாழ்க்கையை முடக்கி வச்சிருந்த இயக்குனர் மீரா கதிரவன் வந்து தமிழ் சினிமாவில் குலா வாங்கியிருக்காரு, விடுதலை பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படம் வந்து அவார்டுக்கு போக வேண்டிய படம், மியூசிக் டைரக்டருக்கு அவார்டுக்கு கிடைக்க வேண்டிய படம், பாடலாசிரியருக்கு யுகபாரதி கிடைக்க வேண்டிய படம். ஒவ்வொரு காட்சி, ஒவ்வொரு ஃபிலிம், ஒவ்வொரு டைலாக், ஒவ்வொரு நடிப்பு எல்லாம் பிரமாதம். நிச்சயமாக இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் போகணும், நல்லபடியாக சேரணும். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதான் சொன்னேன்ல, குடும்பத்தோடு போங்க. முக்கியமாக லவ்வர்ஸோட போய் பாருங்கள். லவ் பண்ணுறவங்க லவ்வரோட போங்க, ஃபேமிலியாக இருக்காங்க ஃபேமிலியோட போங்க. ஆனால் தனியாக போகாதீங்க. முக்கியமாக ஒரு உணர்வுகளுக்கு உண்டான படம் இது. வந்து பணத்துக்காகவோ இல்லை ஒரு பேர் புகழுக்காகவோ அது பண்ணல, ஒரு உணர்வுகளுக்காக பண்ணியிருக்காரு. சூப்பர், 100க்கு 100 சூப்பர். 100க்கா பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் ஒரு அறிவுரையா இருக்கு. இந்த படத்தை பார்த்தவங்க பூரா அந்த ஒரு இதில் வெளிநாடு போகிறவங்க, கஷ்டப்படுறவங்க, எல்லா விஷயங்களும் அதில் இருக்கு. பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்கான ஒரு மூவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு 4 செவர் இல்லை. இப்போ வந்து வாழ வேண்டிய வயசுல வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஃபாரின் லைஃப்பில் பணம் காசுங்கிறது வாழ்க்கை இல்லை, குடும்பமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரிலீக்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து எழுதியிருந்தாங்க. லைஃபோட கனெக்ட் பண்ணுற ஒரு மூவியாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு. படத்துலையா வேற லெவல் மெசேஜ். முதல்ல அதாவது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப வர்றது கம்மி. இந்த மாதிரி படம்லாம் வந்து காவியம் மாதிரி எடுத்துருக்காரு மீரா கதிரவன். ஒரு நன்றி. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து நான் தான் எடுத்துகிட்டு வந்து தியேட்டருக்கே எடுத்து வந்தேன். அந்த படத்தை ஃபேமிலியோட தான் பார்க்கணும் இந்த படம். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. படம் வந்து வேற லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் படத்தை ஒரு பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவர் மீரா கதிரவன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் கஸ்தூரி ராஜா வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பார். அவர் அந்த மாதிரி ஒரு இது வந்து நடிக்க வச்சிருக்காருன்னா அவர் மீரா கதிரவன் சார். மியூசிக்கு எல்லாமே வேற லெவலில் இந்த படம். ப்ரொடியூசன்ற முறையில் இல்லை, ஜிகேஎஸ் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் தான். நாங்கள் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். 2வது படம் பறந்து போ ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருப்போம். உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த படத்தை எப்படி ரீச் பண்ணுறீங்க மக்களுக்கு அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா நல்ல படத்தை வந்து எல்லோரும் சில பேர்லாம் விட்டுறாங்க, நல்ல மெசேஜ் சொல்ல மாட்டுறாங்க. இது முக்கியமான படங்க. அவ்வளோ நம்ம மக்கள், தமிழ் மக்களில் வேர்ல்டில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய இதில் எல்லாருடைய இதான். நீங்கள் பாருங்கள், இது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இது அவ்வளோ ரீச் ஆகும். இந்த படம் அவ்வளோ படம் நல்ல படம், தரமான படம். மெசேஜ்னா மீரா கதிரவனுடைய அவருடைய என்ன நினைச்சாரோ அதை சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது. டைட்டில் ஹபீபி ஏன் வச்சுருக்கான்னு தான் ஒன்றும் எனக்கு புரியல. பட் படம் ஓகே, நல்லா தான் இருக்கு. படம் வந்து யூஸ்வலாக அந்த டாக்குமெண்ட் மாதிரி ஒரு படத்தை வந்து நான் வந்து வீட்டில் தான் ஸ்க்ரீனில் பார்ப்பேன். உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு பார்ப்பேன். பட் வந்து இது ஏன் வந்தேன்னு நினச்சேன். பட் அவர் உள்ள ஒரு கேரக்டராகவே நம்மளை கொண்டு போய் நல்லா அழகாக ஒரு அமைதியாக நல்லா 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது மாதிரி கஷ்டப்பட்டாங்க. இந்த நாட்டை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, வெளிநாட்டுக்கு போய் பொண்டாட்டியை விட்டுட்டு கஷ்டப்பட்டதை வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில் அழகாக கொண்டு போய் காமிக்கிறார். ரியாலிட்டி மூவி, யதார்த்தமான படம், யதார்த்தமாக கொண்டு வந்திருக்காங்க.
எல்லோருடைய ஆக்டிங் சூப்பர். அந்த ஹீரோயிங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. கஸ்தூரி ராஜா அவர் பிரம்மா நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல மூவி, நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. உட்காந்து ஃபேமிலிஸ்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரியும் எல்லாரும் பார்க்குற மாதிரியும் அழகாக நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. சூப்பர் சார், நல்லா இருக்கு. மியூசிக்லாம் அட்டகாசம் சார், எல்லாமே அட்டகாசம். சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நான் யூசுப் பாய் பேசுகிறேன். எனக்கு கஸ்தூரி ராஜான்னு ஒரு பேர் இருக்கு. நேத்திருந்தே இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஹைப் உருவாக்கிட்டு இருக்கு. மீடியாக்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்த்தோம். படம் முடிஞ்ச உடனே எல்லாருமே ஒரே கிளாஸ் எழுந்து நின்று கைதட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மீடியாக்கள் கூட முழு சட்டை மாறன், அவங்க பேருனா வலைப்பேச்சு, வலைப்பேச்சு, எல்லா மீடியாவுமே நேத்திருந்தே ஒரே சர்ப்ரைஸா இருக்கு, ஒரு மயக்கமா இருக்கு. நான் இதுதான் முதல் படம் எனக்கு. திரும்புற பக்கம் எல்லாம் வெளியூர்ல இருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு போன்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பொதுமக்கள் இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்கங்கிறது நாமளே எதிர்பார்க்கல. இது ஒரு இன்ப அதிர்ச்சி எங்க குழுவுக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க மறுபடியும் எல்லாருமே இதை பார்த்து, இது பார்த்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஒரு சினிமா கிடையாது, இது ஒரு வாழ்க்கை. இஸ்லாமிய கலாச்சாரத்தை எப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு டைரக்டர் தனியா நின்று அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆதரவு மேலும் மேலும் எங்களுக்கு கிடைக்கணும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் மீரா கதிரவன். ஹபீபி திரைப்படம் இன்னைக்கு உலகமெங்கும் ஜிகேஎஸ் பிரதர்ஸ், நேசம் என்டர்டைன்மெண்ட், ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவங்க 3 பேரும் இணைந்து இந்த படத்தை உலகமெங்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் சென்னையில் முக்கியமான கமலா திரையரங்கத்தில் இந்த படத்தை ரசிகர்களோட பார்த்தோம். ரசிகர்கள் இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது, அவங்க எழுந்து நின்று இந்த படத்துக்கு கைதட்டினது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாகவும் ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருந்தது. ரிவ்யூவர்ஸ், அதாவது யூடியூபர்ஸ், புளு சட்டை மாறன், வலைப்பேச்சு குரூப், அப்புறமா எல்லாமே எல்லா ஆங்கில மற்றும் தமிழ் ஊடகங்கள் இந்த படத்தை 4-5 நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் கொடுத்து இந்த படத்தை பெரிய அளவில் தமிழின் முக்கியமான படம்னு கொண்டாடுறாங்க. மக்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து நிறைய எங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 3-4 வருடமாக அந்த படத்தை நாங்கள் ஒரு தவம் போல நாங்கள் எடுத்தோம். ஒரு கடினமான அந்த உழைப்புக்கு ஊடகங்களும் தமிழ் ரசிகர்களும் அளிக்கக்கூடிய இந்த பாராட்டும் இந்த வெகுமதியும் எங்களை இன்னும் நாங்கள் நிறைய ஹபீபி மாதிரியான நிறைய நல்ல படங்களை செய்கிறதுக்கான உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் தமிழ் ஊடகங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நிறைய எழுதுறதை நான் பார்க்குறேன். அதை தாண்டி சமூக வலைதளங்கள்லையுமே நிறைய பேர் எழுதுறாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். இந்த நேரத்தில் எல்லோருக்கும் ஹபீபியை பற்றி, ஏன்னா நம்ம நாட்டு தான் இந்தியாவிலே ஒரு நல்ல படம் வந்தால் ஊடகமும் சரி மக்களும் சரி அதை தங்களுடைய தோளில் தூக்கி கொண்டு சுமக்கிறதுல நம்ம தமிழ் ஆடியன்ஸும் தமிழ் மீடியா மாதிரி வேற யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும், மீடியாவுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஜிகேஎஸ் பிரதர்ஸ், கருப்பசாமி சார், ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், நேசம் என்டர்டைன்மெண்ட் இப்ராஹிம், சாகுல் அஹமத், இவங்க இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மக்களுக்கு இப்படி ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முன் வர்றது ரொம்ப அபூர்வமாக தான் நிகழும். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது நிச்சயமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த 110 வருடங்களாக பார்க்காத ஒரு இசை, பார்க்காத ஒரு மனித முகங்கள், பார்க்காத தெருக்கள், பார்க்காத வீடுகள், பார்க்காத கேட்காத கதைகள்னு இந்த படம் முழுக்க உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அதை தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை இன்னும் வெற்றி படங்களை சின்ன எங்கள் டீம் எல்லாருமே பெரிய லெவலில் சந்தோஷப்படுத்தணும், பாராட்டணும். ரொம்ப நன்றி எல்லோரும்.